Hello children, I once again hope you all are fine. I once again hope you all are happy. I welcome you to the English class. இப்போ போன கிளாஸில் நம்ம ஸ்லோகன் ரைட்டிங் பார்த்துருக்குறோம், லெட்டர் ரைட்டிங் பார்த்துருக்குறோம், ஒரு சில கிராமட்டிக்கல் ஐட்டம்ஸ், லாங்குவேஜ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்குறோம். இப்போ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது நாம் செய்யக்கூடிய செயல்களின் நேரத்தை பொறுத்தது. இப்போ ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்துடுறீங்க. அந்த சினிமாவுக்கு நீங்கள் போனது ஏற்கனவே போயிட்டு வந்துட்டீங்களா, இப்போ போகிறீங்களா, இனிமே போக போகிறீங்களா அப்படிங்கிறது எதை வச்சு நாம் புரிஞ்சுக்கிறோம்? நம்ம பேசுகிறத வச்சு புரிஞ்சுக்குவோம். நான் திரைப்படத்திற்கு போய் வந்தேன் அப்படின்னா ஏற்கனவே போயிட்டு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லையா? போய்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ போகிறீங்கன்னு அர்த்தம். இனிமேல் போக போகிறேன், நாளைக்கு போக போகிறேன் அப்படின்னா அந்த செயல் இனிமேல் தான் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஐ திங்க் யூ would have guessed what we are going to discuss about. Yeah, it's about tenses in grammar. Unit 3 grammar tenses. First, let's discuss about present tense in detail on page number 75 to 77. How do we define tense? Tense அப்படிங்கிறது என்ன? How do we define it in English? In simple terms, எளிமையாக சொல்லணும்னா tense can be defined as words which denote the time of action. Denote என்றால் குறித்தல். செயல் எப்பொழுது நடைபெறுகிறது என்பதை குறிப்பது டென்ஸ்ன்ட்டாங்க. அழகாக ரொம்ப எளிமையாக சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு வேலை அந்த வேலை எப்பொழுது நடைபெறுகிறது, ஏற்கனவே முடிஞ்சிருச்சா, இப்போ நடக்குதா, இனிமே நடக்க போகுதா, இது ப்ராட் கிளாசிஃபிகேஷன். அப்படிங்கிறத குறிக்கிறது தான் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறோம். தமிழில் வினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வினை அப்படின்னா ஒன்றும் இல்லை சார், வேர்பு, செயல், வேலை, அவ்வளோதான். அந்த வினை நடைபெறும் காலம் எப்போ நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எளிய முறையில் கூறுவதென்றால் வினை என்றால் செயல். ஒரு வேலை, என்ன வேலையாக வேணாலும் இருக்கலாம், சாப்பிட்றது, தூங்குறது, நடக்கிறது, உட்காரது, எந்திரிக்கிறது, எல்லாமே வினை, எல்லா மொழியிலையுமே என்று பொருள், செயல் என்று பொருள். அந்த செயல் நடைபெறுகின்ற அல்லது நடைபெற்ற அல்லது நடைபெற இருக்கின்ற காலத்தை குறிப்பதே வினையின் காலம் அப்படின்ட்டாங்க. ஒரு வேலை, இப்போ நான் உதாரணத்தோட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அந்த வேலை இப்பொழுது நடக்குதா, ஏற்கனவே நடந்துருச்சா, இனிமே நடக்க போகுதா அப்படிங்கிறத சொல்கிறது தான் டென்ஸ், வினையின் காலம் தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சார், இது அவசியமா? பேச்சுலேயும் எழுத்துலேயும் டென்ஸுங்கிறது அவசியமா? அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா? கண்டிப்பாக இது ரொம்ப அவசியம். மிக முக்கியமான சில செயல்களில் ஒரு வேலை இனிமேல் நடக்க போகுதா, இல்லை செஞ்சு முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்கள் டீச்சர் உங்ககிட்ட கேட்குறாங்க, ஹவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஒர்க், கொடுத்த ஒர்க்கை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்லணும்? ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட்னு சொல்லணும். எஸ், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட்னு சொல்லணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஐ வில் கம்ப்ளீட்னு சொல்லிடுறீங்க. என்ன விழும்? என்ன அர்த்தம்? அங்கே நீ இனிமே தான் செய்ய போகிற, அதாவது இன்னும் செய்யலைங்கிற மாதிரி பொருள் ஆகிடும் இல்லையா? ஸோ அந்த டென்ஸ் மிக மிக அவசியமான ஒரு விஷயம். டென்ஸ் ப்ராடாக 3 கிளாஸிஃபை பண்ணுறாங்கம்மா. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். இந்த 3 ப்ராட் கிளாஸிஃபிகேஷன், மெயின் கிளாஸிஃபிகேஷனை 3 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஐ ரிப்பீட், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் டென்ஸ். தமிழில் சொல்லணும்னா நிகழ்காலம், அதுதான் ப்ரெசன்ட் டென்ஸ். கடந்த காலம், ஒரு சில பேர் இறந்த காலம்னு சொல்லுவாங்க, பாஸ்ட் டென்ஸ். அடுத்தது இனிமேல் வரக்கூடியது ஃப்யூச்சர் டென்ஸ், அதாவது எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் இன்னும் கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அந்த ப்ரெசன்ட் டென்ஸை எவ்வளவா பிரிக்கிறாங்க, அதனுடைய ஃபார்ம்ஸ் என்னென்ன அப்படின்னா 4 பிரிக்கிறாங்க. ஒன்று ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ், அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ், தேர்ட் ஒன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், and the last one is present perfect continuous tense. Let me repeat, present simple tense, present continuous tense, present perfect tense, present perfect continuous tense. இந்த 4 என்னென்ன, இந்த 4 எப்படி பயன்படுத்துறது, எந்த இடத்துல இந்த ஒவ்வொரு வடிவத்தையும் ஃபார்மையும் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வித் எக்ஸாம்பிள்ஸ், வித் ரூல்ஸ், வித் க்ளூ வேர்ட்ஸ் நாம் பார்க்க போகிறோம். இதில் க்ளூ வேர்ட்ஸ்னு ஒரு சில வேர்ட்ஸ் சொல்லுவேன். அந்த வேர்டுகளை நாம் மெமரியில் வச்சுக்கிட்டாலே, நினைவில் வச்சுக்கிட்டாலே டென்ஸ் வில் பி வெரி வெரி ஈஸி. ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன சார்? ஃபஸ்ட்டு, ப்ரெசன்ட் டென்ஸ் ரெஃபர்ஸ் டு தி ஆக்ஷன்ஸ் தட் இஸ் ஹேப்பனிங் இன் த ப்ரெசன்ட். இப்போ நடந்துட்டுருக்குது ஒரு செயல். அதாவது இதில் என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே நடக்கலை, ஏற்கனவே நடந்து முடிஞ்சிடலை, இனிமே நடக்க போகிறது இல்லை, இப்போ நடந்துட்டுருக்கு அந்த ஆக்ஷன். அப்படிப்பட்ட ஆக்ஷன் தான் என்னன்னு சொல்கிறாங்க, என்ன டென்ஸில் இருக்குன்றாங்க? ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
நிகழ்காலம் என்பது தற்போது நிகழ்காலத்தில், அதாவது பிராக்கெட்டில் கொடுக்குறாங்க பாருங்கள், கடந்த காலத்தில் நடந்தவையோ அல்லது எதிர்காலத்தில் நடப்ப இருப்பதையோ குறிக்கக்கூடாது. தற்பொழுது நிகழ்காலத்தில் நடக்கும் செயல் அப்படிங்கிறது தான் நிகழ்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு ரூல்ஸாக பார்ப்போம். எப்போ வந்து நாம் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசணும் எழுதணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்பர் 1, டு எக்ஸ்பிரஸ் யூனிவர்சல் ட்ரூத், ஃபேக்ட் அண்ட் கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சார் யூனிவர்சல் ட்ரூத்? உங்களுக்கு தமிழ்லையும் கூட அவங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுனால கொடுத்துருக்காங்க பாருங்கள். உண்மைகள், உலகளாவிய உண்மைகள், அன்றாடம் நடைபெறும் செயல்கள், இது ஏதாவது சொல்கிறதாக இருந்தால் நாம் என்ன தான் பண்ணணும்? ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். வேர்ப் எப்படி தான் இருக்கணும்? ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும். எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி சென்டிகிரேட். இது ஒரு யூனிவர்சல் ட்ரூத்துங்க. இந்தியாவில் வாட்டர் வந்து 100 டிகிரி சென்டிகிரேட்டில் பாயில் ஆகுது, பக்கத்து நேஷனில் 110 டிகிரி சென்டிகிரேட்டில் பாயில் ஆகுதுன்னு இருக்குமா? இருக்கவே இருக்காது. வேறெவர் இன் த வேர்ல்டு, எங்கே இருந்தாலும் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 100 டிகிரி சென்டிகிரேடு தான். காலையில் வச்சா 100 டிகிரியில், நைட்டில் 90 டிகிரியில் பாயில், அப்படி எதுவும் உண்டா? இல்லை. இந்த யூனிவர்சல் ட்ரூத்துக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட், பிளேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் எதுவுமே கிடையாது. அது எப்போ நடந்தாலும் அதே தான், எங்கே நடந்தாலும் அதே தான். அதுதான் சொல்கிறாங்க வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி சென்டிகிரேட். இது வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத். இதை எப்படி தான் சொல்லணும்? வாட்டர் பாயில்டு அட் 100 டிகிரி சென்டிகிரேட்னு சொல்லக்கூடாது. இல்லை வாட்டர் வில் பாயில், தமிழில் பேசுகிறப்ப என்ன, தண்ணி வந்து 100 டிகிரியில் கொதிக்குங்க அப்படின்னு சொல்லுவோம், கொதிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காக வாட்டர் வில் பாயில்னு நாம் சொல்லக்கூடாது. வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி சென்டிகிரேட் தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஃபேக்ட், உண்மைகள் சொல்கிறாங்க. மில்க் இஸ் ஒயிட். பக்கத்து ஊரில் போனால் ப்ரௌனாக மாறுமா? கருப்பாக மாறிடுமா? இல்லை. எல்லா ஊர்லேயுமே என்ன, பால்னால் எப்படி தான் இருக்கும்? வெள்ளையாக தான் இருக்கும். வெள்ளையாக இருந்தால் தான் பால். இது வந்து ஒரு ஃபேக்ட், ஒரு உண்மை. இந்த மாதிரி ஃபேக்ட்லாம் எப்படி தான் சொல்லணும்? ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். காலையில் நான் பால் வாங்கினேன், வெள்ளையாக இருந்துச்சு, அதனால் அது காலையில் வாங்கினேன், முடிஞ்சு போச்சு, மில்க் வாஸ் ஒயிட்னு சொல்லலாமா? அப்படின்னா சொல்லக்கூடாது. இது வந்து ஃபேக்ட், உண்மைகள். மில்க் இஸ் ஒயிட் தான் சொல்லணும். இது 1வது. செகண்ட் ரூல்மா, டு எக்ஸ்பிரஸ் ஹேபிச்சுவல் அண்ட் ரொட்டீன் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கம்மா. ஹேபிச்சுவல் ஆக்ஷன், ரொட்டீன் ஆக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நமது பழக்க வழக்கங்களை குறிக்கவும், நம்மளுடைய ஹேபிட்ஸ், நம்மளுடைய வேலைகள், நாம் வழக்கமாக செய்யும் செயல்களை குறிக்கும். ஒரு வேலையை நாம் வழக்கமாக செஞ்சிட்ருக்கோம். வழக்கம்னா டெய்லி தான் செய்யணும்னு இல்லை, வாரம் திங்கக்கிழமை செய்கிறதா வச்சுக்கும், அல்லது வாரத்துக்கு 2 தடவை செய்கிறதா வச்சுக்கும், அல்லது 15 நாளைக்கு ஒரு தடவை, இதெல்லாம் வழக்கமாக செய்கிறது. டெய்லியும் செய்கிறதும் இருக்கலாம். அப்படி எப்போ இருந்தாலும் வழக்கமாக செய்கிற செயல் எப்படி தான் சொல்லணும்னா ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் தான் நாம் சொல்லணும். அந்த வேர்ப் வந்து ஆர்டினரி ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்மில் தான் இருக்கணும். எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க பாருங்கள். ஐ டேஷ் ரெகுலர்லின்னு கொடுத்துட்டாங்க. நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லணும். ஐ எக்ஸசைஸ் ரெகுலர்லி சொல்லலாம், ஐ எக்ஸசைஸ்டு ரெகுலர்லி சொல்லலாம், ஐ வில் எக்ஸசைஸ் ரெகுலர்லி சொல்லலாம். ஆனால் எதைத்தான் நாம் யூஸ் பண்ணணும்? இது வந்து ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷனுங்க. ரெகுலர்லி அப்படிங்கிற வேர்டை நல்லா பார்த்துக்குங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வழக்கமாக அப்படின்னு வந்துட்டாலே அந்த வேர்ப் வந்து நீங்கள் என்ன தான் போடணும்? ப்ரெசன்ட் டென்ஸில் தான் போடணும். எக்ஸசைஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஐ எக்ஸசைஸ் ரெகுலர்லி, நான் அன்றாடம் அல்லது நான் வழக்கமாக உடற்பயிற்சி மேற்கொள்கிறேன் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் எக்ஸாம்பிள், ரொட்டீன் ஆக்ஷன். ஒரு சில பேர் வழக்கமாக சில செயல்கள் செய்வாங்க. பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு ஒருத்தர் எப்பவுமே சைக்கிள் ஓட்டுவார். 4 மணிக்கு போயிட்டு ஒரு 1 மணி நேரம் ஓட்டிட்டு வர்றார். அதில் சாயந்தரமாக டெய்லி ஈவினிங் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போவார். சொல்கிறப்பே பாருங்கள், டெய்லிங்கிற வார்த்தை வந்துடுது, நம்ம சொல்கிறப்பே வரும். டெய்லி ஈவினிங் வாக்கிங் போவார். அப்போ அவர் வழக்கமாக அந்த செயலை வச்சுருக்கார், ரொட்டீனாக செஞ்சுக்கிட்டு இருக்கார். அல்லது அவர் மத்தியானம் பார்த்தீங்கன்னா வயலுக்கு போயிட்டு வருவார். அல்லது சாயந்தரமாக நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேளை அவர் வந்து ஏதாவது மூவிக்கு போயிட்டு வருவார். இது ஒரு வழக்கமாக ஒரு டெய்லி அவர் ஒரு வேலையாக வச்சுட்ருப்பார். அந்த மாதிரி வழக்கமாக நடைபெறக்கூடிய செயல்களுக்கு நாம் என்ன தான் சொல்லணும்? ப்ரெசன்ட் டென்ஸில் தான் அந்த வேர்பை வச்சுருக்கணும். அந்த இடத்துல டேஷ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் ப்ராக்கெட்டில் தான் அந்த வேர்டு இருக்கும். அதை லாஸ்ட்டில் எக்ஸசைஸில் பார்ப்பீங்க எப்படி இருக்கும்னு. அந்த நம்ம என்ன ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும்? ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் யூஸ் பண்ணோம். ப்ரெசன்ட் சிம்பிள் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணோம். தே கோ டு த சி டெய்லி. தே வெண்ட் கிடையாது, தே வில் கோ கிடையாது. தே கோ டு த சி டெய்லி. தேர்ட் ஒன், டு எக்ஸ்பிரஸ் அ பெர்மனன்ட் ஸ்டேட் ஆஃப் சம்திங். ஏதோ ஒன்றின் அல்லது ஒரு நபரின் நிலையான தன்மையை குறிக்கிறதுக்கு. ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக எப்பொழுதுமே இது ஃபிக்ஸ்டு, அது இப்படி தான் இருக்கும்
ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்கு என்ன தான் சொல்லணும், இது நடந்தால் இதுதான் நடக்கும், இப்படி ஒரு விஷயம் நினச்சுன்னா அதோடய விளைவு இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லணுமாக இருந்தால் அதில் எந்த மாற்றமுமே இல்லை அப்படின்னு இருந்தால் அதை நாம் எப்படி தான் சொல்லணும், ப்ரெசன்ட் டென்ஸில் தான், ப்ரெசன்ட் சிம்பிளில் தான் சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க பாங்க பெர்மனன்ட் ஸ்டேட்டுக்கு. ஹெவி ட்ரிங்கிங், ட்ரிங்கிங் நம்ம குடிக்கிறது என்ன, லிக்கர். ஹெவி ட்ரிங்கிங், அதுலேயும் ஹெவி ட்ரிங்கிங் மிக அதிகமாக குடிக்கிறதுங்கிறது டேஷ் ஹெல்த், உடல் நலத்திற்கு என்ன பண்ணும், ஸ்பாயில் அப்படின்னு கொடுக்குறாங்க. அது என்ன ஸ்பாயில், தீங்கு விளைவிக்கும், கெடுதல் ஏற்படுத்தும். அப்போ இந்த பெர்மனன்ட் ஸ்டேட் வந்தால் ஸ்பாயில்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் போடணும். வில் ஸ்பாயில்னு சொல்லலாமா, உடம்பை கெடுத்துரும் அப்படிங்கிறது இனிமே தானே, அப்படி சொல்லலாமான்னா இந்த மாதிரி பெர்மனன்ட் ஸ்டேட் வர்றதுக்கு இப்படி நடந்தால் அதனுடைய விளைவு இப்படியாக தான் இருக்கும் கண்டிப்பாங்கிறதுக்கு அந்த மாதிரி வில் போட்டு சொல்லக்கூடாது, ஸ்பாயில்ஸ் தான் சொல்லணும். ஹெவி ட்ரிங்கிங் ஸ்பாயில்ஸ் யுவர் ஹெல்த். நெக்ஸ்ட், ஃபோர்த் ஒன், இன் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ், அதாவது ஆச்சரிய வாக்கியம்னு சொல்லுவோம், அல்லது வியப்பு வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம். அதில் என்ன சார் பயன்படுத்தணும்னா இதே மாதிரி ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் நாம் பயன்படுத்தணும். எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க பாருங்கள். மை காட், கடவுளே, ஹீ லுக்ஸ் பேல், ஐயோ என்ன இப்படி ஆயிட்டான் இவன், ஹீ லுக்ஸ் பேல், ஹீ இஸ் லுக்கிங் பேல் அப்படின்னு சொல்லலாமா, அவன் பார்க்குறதுக்கு அப்படி தெரியிறானே, இல்லைங்க. எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸில் ஆச்சரிய வாக்கியத்தில் ப்ரெசன்ட் சிம்பிள் தான் போடணும். இஸ் லுக்கிங்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கே சார், அவனை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் என்ன, ப்ரெசன்ட் சிம்பிள் தான் போடணும். செகண்ட் ஒன் பாருங்கள், இம்பெரட்டிவ் சென்டென்சஸ். அதுலேயுமே நாம் என்ன தான் பண்ணணும், இம்பெரட்டிவ் சென்டென்ஸ்னால் என்னமா, ஆர்டர் பண்ணுறது அல்லது ரெக்வெஸ்ட் பண்ணுறது, ஒருத்தருக்கு கட்டளையோ அல்லது ரெக்வெஸ்ட்டாக ப்ளீஸ்னு கேட்குறோம். இந்த மாதிரி சென்டென்ஸ்லேயும் நாம் என்ன தான் பண்ணணும், கண்டிப்பாக ப்ரெசன்ட் டென்ஸ் ஆஃப் வேர்ப் தான் சொல்லணும். ஒர்க் ஹார்ட், ஒரு ஆர்டர் போடுறோம், ஒழுங்காக வேலை செய், நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய் அப்படிங்கிறது என்ன தான் பண்ணணும், ஒர்க். இல்லை ப்ளீஸ் போட்டு சொல்லலாம், ப்ளீஸ் ஒர்க் ஹார்ட், ப்ளீஸ் ஒர்க்டோ, ப்ளீஸ் வில் ஒர்க்கோ நம்ம என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ணக்கூடாது. இன் சபார்டினேட் கிளாஸஸ் பிகினிங் வித் இஃப் அண்ட் வென், ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா இஃப் அல்லது வென் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சென்டென்சஸ் வந்துச்சு அப்படின்னா அதில் அந்த சபார்டினேட் கிளாஸில் நாம் என்ன பண்ணணும், ப்ரெசன்ட் டென்ஸ் ஆஃப் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். இஃப் மற்றும் தமிழில் சொல்கிறாங்க, இஃப் மற்றும் வென் என தொடங்கும் துணைநிலை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சென்டென்ஸ் வந்து இஃப் அல்லது வென்னில் ஆரம்பிக்கும் அந்த கிளாஸ். இஃப் ஐ சால்வ் த ப்ராப்ளம், பிரச்சனையை நான் தீர்த்துட்டா ஐ வில் பி ஹாப்பி, அப்பா பிரச்சனையை தீர்த்துட்டேன்னா சந்தோஷமாக இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரச்சனையை தீர்த்துட்டேன்னா, இஃப் ஐ சால்வ்டு த ப்ராப்ளம்னா சொன்னால் கரெக்ட் மாதிரி தெரியும். நோ, இட்ஸ் நாட் ரைட், இட்ஸ் ராங். இஃப்ல ஆரம்பித்தா இஃப் ஐ சால்வ் த ப்ராப்ளம் தான், இஃப் ஐ குக் வெல் தான், இஃப் ஐ ஒர்க் ஹார்ட் தான், இஃப் ஐ ரன் ஃபாஸ்ட் தான். இஃப் ஐ குக்டு கிடையாது, இஃப் ஐ ஒர்க்டு கிடையாது, இஃப் ஐ ரேன் கிடையாது. இஃப் வந்தால் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரணும். அதே மாதிரி வென் ஐ ரன் ஃபாஸ்ட், வென் ஐ ஒர்க் ஹார்ட், வென் ஐ see him, அதுதான் சொல்லணும். சரியா? சிக்ஸ்த் ஒன், டு இண்டிகேட் அ பிளான்டு ஃபியூச்சர் ஆக்ஷன் லைக் ஜேர்னி, பயணம் போன்ற திட்டமிடப்பட்ட எதிர்கால செயலுங்க. நல்லா பிளான் பண்ணியிருப்போம், வெல் பிளான்ட், இப்படி தான் செய்ய போகிறோம், இப்படி தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நாம் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த இந்த 6 ரூல்ஸும் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ்க்கான ரூல்ஸ். லெட் மீ ரிப்பீட். யூனிவர்சல் ட்ரூத், ஃபேக்ட்ஸ், கஸ்டம் வந்தால் ப்ரெசன்ட் சிம்பிள். habitual routine action vanda present simple. Permanent state of something, to express permanent state of vanda something vanda present simple. In exclamatory and imperative sentences vanda present simple. Subordinate clauses beginning with if and when, there you have to use present simple. And finally, to indicate a planned future, there also we are supposed to use present simple tense form. Okay, next, present continuous tense. Present continuous, what is present continuous? Present continuous defines an action that is going on in the present. இப்போ நடந்துக்கிட்டு இருக்க, இன்னும் நடந்துட்டு இருக்கிற ஒரு செயலை குறிக்கிறது தான் present continuous tense அப்படின்னு சொல்கிறோம். அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அதே மாதிரி ஒரு சில ரூல்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், an action that is in progress at the time of speaking. பேசும் பொழுது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் செயலை குறிக்க. பேசும் பொழுது அப்படின்னா என்ன செயல் நடக்குது அப்படின்னு நாம் சொல்கிறோமோ அப்போ அந்த செயல் நடந்துட்டு இருக்கணும். பூனை ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னால் நம்ம சொல்கிறப்ப அந்த பூனை ஓடிட்டு இருந்துச்சுன்னா நம்ம அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். த கேட் இஸ் ரன்னிங், அப்போ அந்த பூனை ஓடிட்டு இருக்கோம். சி த கேட் இஸ் ரன்னிங், பாரு பூனை ஓடிட்டு இருக்கு பாரு. அப்போ நம்ம சொல்கிறப்ப அங்கே பூனை என்ன பண்ணிட்டு இருக்குது, ஓடிட்டு இருக்குது. அப்போ அதை நம்ம அதை எப்படி என்ன டென்ஸ் யூஸ் பண்ணி அதை நாம் சொல்லணும், ப்ரெசன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி தான் நாம் அதை சொல்லணும். அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள்.
ஹே சி ஹீ இஸ் ப்ரிப்பேரிங் அ சார்ட். ஒரு சார்ட் ஒன்று தயார் பண்ணிட்டு இருக்கான் பாரு. அப்போ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம், அந்த சார்ட்டை உட்காந்து அவன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அர்த்தம். நாம் என்ன நடக்குதுன்னு சொல்கிறோமோ, நாம் சொல்கிறப்ப அந்த வேலை நடந்துட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் நாம் என்ன பண்ணணும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். அதாவது வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து தான் ஹீ இஸ் வாக்கிங், தே ஆர் ரன்னிங், வி ஆர் வாட்சிங், ஷீ இஸ் சிட்டிங் அப்படின்னு நாம் யூஸ் பண்ணி தான் சொல்கிற மாதிரி இருக்கும். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ இஸ் லேர்னிங் டிரைவிங். அவர் இன்னும் டிரைவிங் கற்றுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஹீ இஸ் லேர்னிங், இன்னும் அவர் டிரைவிங் கற்றுக்கிட்டு இருக்காரு, இப்போ அந்த வேலை நடந்துட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், வேறு எங்கே இன்னும் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் யூஸ் பண்ணலாம்? an action that is planned to take place in the near future. அடுத்து கொஞ்சம் கால இடைவெளிக்குள்ளே நடக்க போகுது அப்படின்னா அங்கே நாம் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான் யூஸ் பண்ணணும். மிக விரைவில் நடைபெற இருக்கும் செயல். ரொம்ப இன்றைக்கி என்ன அடுத்து காலையிலையோ நாளைக்கு காலையிலையோ அல்லது இன்றைக்கி நைட்டோ அந்த மாதிரி நடக்க போகுது, அதை என்ன பண்ணலாம், நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இங்கிலீஷில் சொல்லலாம். ஷீ இஸ் லீவிங் ஃபார் சென்னை டுமாரோ. டுமாரோங்கிறது நாளைக்கு தானே, அப்போ வில் போட்டு தானே சொல்லணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் அந்த மாதிரி கொஞ்சம் கால இடைவெளியில், ஒரு வாரம் கழித்து, ஒரு மாதம் கழித்து அப்படியெல்லாம் நாம் சொல்லக்கூடாது. ரொம்ப விரைவில், மிக விரைவில் நடக்கக்கூடிய ஒரு இதுக்கு வெரி சூன் அல்லது நாளை காலையில் அல்லது இன்றைக்கி நைட்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லலாம். ஷீ இஸ் லீவிங் ஃபார் சென்னை டுமாரோ. நாளைக்கே அவள் என்ன பண்ண போகிறா, சென்னைக்கு கிளம்ப போகிறா. அடுத்தது தேர்ட் ஒன், an action that has been happening and has become a habit. தொடர்ந்து ஒரு செயல் நடந்துகிட்டே வந்து அது ஒரு வழக்கமாகவே மாறிடுது. ஒரு வேலை டெய்லி நடக்குது, யாரோ ஏதோ பண்ணுறாங்க, அது அப்படியே வழக்கமாகவே மாறிப்போச்சு. ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு நாய்க்கு ஒரு பிஸ்கெட் போடுறீங்க, அது டெய்லி வந்துட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு கொஞ்ச நாள் நடந்துச்சு, இப்போ அது என்னவாயிடுச்சு, ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. அந்த மாதிரி விஷயங்களுக்கு நாம் என்ன சொல்லலாம், த டாக் இஸ் கம்மிங் டெய்லி. நாய் டெய்லி வந்துட்டு இருக்குது, இப்போ அது வழக்கமாகவே மாறிப்போச்சு. புரியுதா? தொடர்ந்து பல காலமாக நடைபெற்று அது ஒரு வழக்கமாகவே மாறிவிட்ட செயலை குறிப்பதற்கு. கொஞ்ச நாள் நடந்திருக்குது, இப்போ அது பழக்கமாகவே மாறிப்போச்சு, டெய்லி நடந்துட்டு இருக்குது, வழக்கமாக நடந்துட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ். எக்ஸாம்பிள், தே ஆர் ஆல்வேஸ் கம்மிங் லேட். ஏதோ கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு இருந்தாங்க, இப்போ அதே வழக்கமாகிடுச்சு, தொடர்ந்து டெய்லி லேட்டாக வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். லெட் மீ ரிப்பீட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது என்ன? டு டினோட் அன் ஆக்ஷன், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இஸ் யூஸ் டு டினோட் அன் ஆக்ஷன் which is happening in the present. இப்போ நடந்து கொண்டிருக்கும் செயலை குறிப்பதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய காலம் என்னது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அதாவது நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கணும், அப்படி இருந்தால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். மிக விரைவான எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய ஒரு செயலுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் நாம் யூஸ் பண்ணணும். அடுத்ததாக கடந்த காலத்தில் அல்லது நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடைபெற்று வந்து அதுவே ஒரு வழக்கமாக மாறிவிட்டது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி தான் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபஸ்ட் ப்ரெசன்ட் சிம்பிள் பார்த்தோம், நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்த்தோம், இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பார்த்தோம். அதாவது ஹேவ் இல்லைன்னா ஹேஸ் வச்சு எழுதுறது. சிங்குலருக்கு ஹேஸும் ப்ளூரலுக்கு ஹேவ் வச்சு எழுதுறது. ஐ, வி, யூ, இதுக்கு தே, இது நாலுக்கும் ஹேவ் வச்சு எழுதுறது. தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ, ஷீ, இட்டுக்கு ஹேஸ் வச்சு எழுதுறது. இது எப்போ எழுதுறோம்னு பார்ப்போமா? an action that began in the past and is happening now. கடந்த காலத்தில் ஒரு வேலை ஆரம்பித்து இன்னும் அது நடந்துட்டு இருக்குது, இப்போவும் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி செயலை குறிக்கிறது நாம் என்ன தான் பண்ணணும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லணும். அதாவது கடந்த காலத்தில் தொடங்கி தற்பொழுது நடைபெற்று வரும் செயல். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க பாருங்கள். தே ஹவ் புக்டு த டாக்ஸி புக் பண்ணிட்டாங்க அண்ட் இட் இஸ் ஆன் த வே. டாக்ஸி இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குது, வந்துட்டுருக்குது. டாக்ஸி புக் பண்ணது பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலத்தில், இப்போ அது வந்துட்டுருக்குது. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தே ஹாவ் புக்டு த டாக்ஸி அப்படின்னு தான் என்ன சொல்லணும், தே புக்டு த டாக்ஸின்னு சொல்லக்கூடாது. செகண்ட் ஒன், an action that has recently been completed. இப்போ தாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு வேலையை சொல்கிறோம்னா அதை நாம் எப்படி சொல்லக்கூடாது, பாஸ்ட் டென்ஸில் சொல்லிடக்கூடாது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் சொல்லணும். தமிழில் சொல்கிறான் பாருங்கள், சமீபத்தில் நடந்து முடிந்து இருக்கும் ஒரு செயலை, சமீபத்தில் நடந்து முடிந்து இருக்கும் ஒரு செயல் இப்போ தான் முடிஞ்சுங்கிற மாதிரி. ஜஸ்ட் நவ். ஷி ஹாஸ் கிரியேட்டட் அன் இமெயில் ஐடி ஜஸ்ட் நவ். எக்ஸாம்பிளில் சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு இமெயில் ஐடி இப்போ தான்ப்பா கிரியேட் பண்ணா, அதை நாம் எப்படி தான் சொல்லணும், ஹேஸ் ஹாவ் வச்சு தான்
ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் தான் சொல்லணும். தே ஹவ் கம்ப்ளீட்டட் த ஒர்க் ஜஸ்ட் நவ். இப்போ தாங்க முடிச்சிருக்காங்க, அவங்க ஒர்க்கை முடிச்சிட்டாங்க, இப்போ முடிச்சிட்டாங்க. ஷீ ஹாஸ் அட்டெண்டட் அன் இன்டர்வியூ ஜஸ்ட் நவ். அவள் இப்போ தான் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்கிறாள். இப்படி சமீபத்தில் நடந்து முடிந்த செயலை குறிக்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லணும். அடுத்தது தேர்ட் ரூல், an action that began in the past, ஏற்கனவே பாஸ்டில் ஆரம்பித்த ஆக்ஷன் அண்ட் இஸ் ஸ்டில் கண்டினியூஸ் டு த ப்ரெசன்ட், இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு இது இந்த மாதிரி சொல்லணுங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லணும். கடந்த காலத்தில் தொடங்கி தற்பொழுது வரை நடைபெறும் செயலை குறிப்பதற்கு. இது வரைக்கும் அது நடந்திருக்குது, ஏற்கனவே ஆரம்பிச்சிச்சு, இதுவரையில் நடந்திருக்குது, இப்போ நடந்துட்டுருக்கு இல்லை, அது ஃபஸ்ட் ரூலில் வந்துடுது, இதுவரையில் நடந்திருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷீ ஹாஸ் லிவ்ட் இன் திஸ் ஹவுஸ், அவள் இந்த வீட்டில் இருந்திருக்கிறாங்க ஃபார் 4 years, இது வரைக்கும் 4 வருஷம், எப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடியே 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்து இதுவரையில் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நாம் என்ன சொல்லணும், ஷீ லிவ்ட் இன் த ஹவுஸ்னு சொல்லிடக்கூடாது, ஷீ இஸ் லிவிங்னு சொல்லிடக்கூடாது, ஏன்னா அது நடந்து முடிஞ்சிருச்சு, இதுவரையில் இருந்திருக்கிறா அப்படிங்கிறதுக்கு ஷீ ஹேஸ் லிவ்ட் இன் திஸ் ஹவுஸ் அப்படின்னு தான் நாம் சொல்லணும். ஓகேவா? ஐ ரிப்பீட், an action that began in the past and happening now, கடந்த காலத்தில் ஆரம்பித்து இப்பவும் தொடர்ந்து நடக்கிறதுக்கு. an action that has recently been completed, சமீபத்தில் நடந்து முடிந்த ஒரு செயலுக்கு. an action that began in the past, கடந்த காலத்தில் ஆரம்பித்து இப்பொழுது வரை நடந்து முடிந்திருக்கிற செயலுக்கு. இது மூணுக்கு நாம் என்ன பண்ணணும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ஷி இட்டுக்கு வந்து ஹேஸும், மற்றதுக்கெல்லாம் ஐ வி யூ தே இதெல்லாம் வர்றதுக்கு ப்ளூரலுக்கெல்லாம் ஹேவும் யூஸ் பண்ணணும். இஸ் தட் ஓகே? லாஸ்ட் ஒன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் சிம்பிள் பார்த்தோம், இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் பார்த்தோம், இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பார்த்தோம், இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். ஒரு விஷயத்தை அதாவது ஹேவும் வச்சு ஐஎன்ஜியும் வச்சு சொல்லணும். ஹேவ் பீன் கம்மிங், ஹேவ் பீன் ரீடிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். எப்போ சார் இந்த மாதிரி சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு செயல் எப்பப்போ அந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. an action that began in the past, பாஸ்டில் ஆரம்பிச்சிச்சு, and is happening now, இப்போ நடந்துட்டுருக்குது, and may still continue in future, எதிர்காலத்தையும் தொடரும் போல் இருக்குது. பாஸ்டில் ஆரம்பித்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் இது கண்டினியூ ஆகும் போல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அதை நம்ம என்ன தான் சொல்லணும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸில் தான் சொல்லணும். தமிழில் சொல்கிறாங்க பாருங்கள், கடந்த காலத்தில் தொடங்கி தற்பொழுது நடைபெற்று வரும் எதிர்காலத்திலும் தொடரும் செயலை குறிக்க இந்த டென்ஸ் நாம் யூஸ் பண்ணணும். ஷீ ஹாஸ் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் மார்னிங். ஹாஸ் பீன் ஸ்டடியிங், காலையிலேருந்து படிச்சுட்ருக்கிறா, இன்னமும் படிப்பா, ஆனால் அவள் எப்போலேருந்து படிச்சுட்ருக்காங்க சொல்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஷீ ஹாஸ் பீன் ஸ்டடியிங். இப்போ படித்து நிப்பாட்டி இருந்தாலும் என்ன சொல்லியிருப்போம், ஷீ ஹாஸ் ஸ்டடீடுன்னு சொல்லியிருப்போம் பர்ஃபெக்டில். ஆனால் இன்னும் படிச்சுட்ருக்கா, இன்னும் படிப்பா போல் இருக்குது, அதனால ஷீ ஹாஸ் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் மார்னிங். இன்னும் வேறு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், தே ஹாவ் பீன் ரீடிங், தே ஹாவ் பீன் ரீடிங் ஃப்ரம் ஆஃப்டர்நூன், மத்தியானத்துலேருந்து படிச்சுட்டு இருக்காங்க, இன்னும் படிச்சுட்டு இருக்காங்க, இன்னும் அவங்க படிப்பாங்க போல இருக்குது விட்டா. த இன்ஜினியர் ஹாஸ் பீன் கன்ஸ்ட்ரக்டிங் த பில்டிங் ஃப்ரம் 20th of this month, 20ஆம் தேதியிலேருந்து அவர் கட்ட ஆரம்பித்து இன்னும் கட்டிக்கிட்டு இருக்காரு, இன்னும் முடியலை அந்த பில்டிங். ஸோ அந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸில் ஆரம்பிச்சிருக்குது, இப்போ நடந்துட்டுருக்குது, இன் ஃப்யூச்சர்லேயும் இது நடக்கும் போல் இருக்குது. த பாய் ஹேஸ் பீன் கவுண்டிங் த பீட்ஸ், பையன் என்ன பண்ணிகிட்ருக்கான், இன்னும் அப்போ ஆரம்பித்து இன்னும் எண்ணிக்கிட்டு இருக்கான். எப்போலேருந்து, ஃப்ரம் 8 o'clock, 8 மணிக்கு ஆரம்பித்தா இன்னும் அந்த முத்துக்களை வச்சு அந்த பையன் என்ன பண்ணிகிட்ருக்கான், எண்ணிகிட்ருக்கான், இன்னும் எண்ணுவான் போல் இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹேஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, இல்லை ஹேவ் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, இந்த 2 ஃபார்ம் தான் நாம் பயன்படுத்தணும். சரியா? லெட் மீ ரீகால். ப்ரெசன்ட் சிம்பிள் ஃபஸ்ட்டு பார்த்தோம் ப்ரெசன்ட் டென்ஸில், தென் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பார்த்தோம், லாஸ்ட்டாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் பார்த்துருக்குறோம். இந்த 4 டென்ஸ் பார்த்துருக்குறோம். பிஃபோர் வி கோ ஃபார் அசஸ்மெண்ட், ஒரு ஷார்ட் ரிகால் ஒன்று, 4க்கும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ரிகால் பண்ணிவிடுவோமா? ப்ரெசன்ட் சிம்பிளுக்கு 6 ரூல்ஸ், வி ஹேவ் பீன் கிவன் 6 ரூல்ஸ். நம்பர் 1, டு எக்ஸ்பிரஸ் யூனிவர்சல் ட்ரூத், ஃபேக்ட்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ், இதுக்கு வந்து ப்ரெசன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணோம். ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், ரொட்டீன் ஆக்ஷன்ஸ், தட் இஸ் ஆக்ஷன்ஸ் தட் ஹேப்பன் ரெகுலர்லி, இதுக்கு ப்ரெசன்ட் சிம்பிள். எக்ஸ்பிரஸ் அ பெர்மனன்ட் ஸ்டேட் ஆஃப் சம்திங், இதனுடைய ரிசல்ட் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ்டாக இருக்கக்கூடிய பெர்மனன்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியதுக்கு வி ஆர் சப்போஸ் டு யூஸ் ஓன்லி ப்ரெசன்ட் சிம்பிள். எக்ஸ்க்ளமேட்டரி அண்ட் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், இதான் 4th ரூல். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் வியப்பு வாக்கியம் அண்ட் கட்டளை வாக்கியம் அல்லது வேண்டுகோள் வாக்கியம்னு தமிழில் சொல்லுவாங்க. எக்ஸ்க்ளமேட்டரி அண்ட் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், இதுக்கு நாம் என்ன தான் யூஸ் பண்ணோம், ப்ரெசன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணோம். 5th ஒன்,
ஃபார் சபார்டினேட் clauses beginning with if and when, இஃப்லையும் வென்லையும் ஆரம்பிக்கக்கூடிய சென்டென்சஸ்க்கு verb எப்படி தான் நம்ம போடணும், ப்ரெசன்ட் சிம்பிளில் தான் டென்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், ப்ரெசன்ட் சிம்பிளுக்கு லாஸ்ட் ரூல் என்ன, டு இண்டிகேட் அ பிளான்டு ஃபியூச்சர். பிளான் பண்ணிவிட்டு ஒரு திட்டம் போட்டோம், எதிர்காலத்தில் அதை செய்ய போகிறோம். இட் இஸ் வெரி வெல் பிளான், பட் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த ஃபியூச்சர், நாட் நவ் இன் த ப்ரெசன்ட். எதிர்காலத்தில் அதை செய்ய போகிறோம், திட்டமிட்டாச்சு இப்போ அப்படிங்கிறதுக்கு. மோஸ்ட்லி ஜேர்னி தான் அந்த மாதிரி வரும், அதனால தான் ஜேர்னின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எதிர்காலத்தில் இந்த மாதிரி செய்ய போகிறோம், திட்டமிட்டோங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி தான் சொல்லணும், நம்ம கண்டிப்பாக ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் தான் சொல்லணும். இது ப்ரெசன்ட் சிம்பிளுக்கான ரூல்ஸ்மா. நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கான ரூல்ஸ் என்னென்னா, we have 4 rules for present continuous tense: an action that is happening at the time of speaking. So if I say the boys are reading, they must be reading when I say the boys are reading. அவங்க படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறப்ப அவங்க படிச்சுட்டு இருக்கணும். அப்படி நடந்துட்டு இருந்தா அது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் நாம் சொல்லணும். அண்ட் செகண்ட் திங், an action that is planned to take place in very near future. வெரி நியர், இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில், காலையில், இப்போ விடிஞ்ச நைட்டு, இந்த மாதிரி வெரி நியரில் இருக்கிறத நம்ம என்ன தான் சொல்லணும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் யூஸ் பண்ணி சொல்லணும். தேர்ட் திங், an action that has happened, that has been happening in the past. பாஸ்ட்டில் நடந்துட்டு இருந்துச்சு, இட் ஹஸ் பிகம் அ ஹேபிட், இப்போ ஒரு ஹேபிட்டாகவே அது மாறிடுச்சுங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் தான். கொஞ்ச நாள் ஆரம்பித்தாங்க, அப்படியே பண்ணிகிட்டு இருக்காங்க, இது ஒரு தொடர்கதையாக போச்சு அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன தான் பண்ணணும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் த 3 rules for present continuous tenses. And the next is present perfect. There are 3 rules for present perfect. An action that began in the past, ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு, and is happening now, இப்போ இன்னும் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு we are supposed to use present perfect tense. And second thing, an action that has recently been completed, an action that is completed just now, இப்போ தான் முடிஞ்சிச்சு, இப்போ தாங்க வந்தார், he has come just now, he came just now சொல்லக்கூடாது, he has come just now, அவர் இப்போ தாங்க எழுந்தார், he woke up just now, இப்போ தான் எழுந்தார், அந்த இப்போ தான் just nowங்கிறதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணணும். தேர்ட் திங், an action that began in the past, அது மாதிரி அதே தான் சொல்லலாம், பாஸ்ட்டில் ஆரம்பிச்சிச்சு அண்ட் ஸ்டில் இட் கண்டினியூஸ், இப்போ இன்னும் நடந்துட்டுருக்குது அப்படிங்கிறதுக்கும், இப்போ தான் முடிஞ்சிச்சு, இப்போ தான் நடைபெற்று கம்ப்ளீட் ஆச்சுங்கிறதுக்கு நாம் என்ன தான் பண்ணணும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணணும். ஷி ஹாஸ் லிவ்ட் இன் திஸ் ஹவுஸ் ஃபார் 5 years, இந்த வீட்டில் 5 வருஷம் அவள் இருந்திருக்காங்க. ஸோ இது வரையில் இருந்திருக்கா, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் திங், present perfect continuous tense. There are 3 rules again for this tense, for this form. One thing is, an action that began in the past, is happening now, is supposed to continue in the future. கடந்த காலத்தில் ஆரம்பிச்சு இப்போ நடந்துட்டு இருக்குது, இனி எதிர்காலத்துலேயும் நடக்கும் போல இருக்குங்கிறதுக்கு present perfect continuous tense. Second thing, an action in a sentence with for how long or since or when, இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு அப்படின்னா, for how long, since when, she has been working since 9 o'clock, 9 மணிக்கு ஆரம்பித்து அவள் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஷி ஹாஸ் பீன் ரீடிங் ஃபார் 8 hours, எவ்வளோ நேரம் அந்த டைம் சொல்கிறாங்கல்ல, ஃபார் 8 hours, 9 மணிலேருந்து 10 மணி நேரமா, ஒரு வாரமா. ஹி ஹாஸ் பீன் விசிட்டிங் தி ஹாஸ்பிட்டல் ஃபார் அ வீக், அந்த மாதிரி காலகட்டம் சொல்கிறதுக்கெல்லாம் இப்படி தான் வரணும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் தான் வரணும். அதேமாதிரி லாஸ்ட் திங், an action that begins in the past and is still continuing, இதுக்கு வந்து என்ன தான் பண்ணணும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் தான் நாம் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த 4 டென்ஸுக்கான uses. Children, I hope you have understood your class. I wish you all the best. Thank you.